ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனுங்க. உங்களுடைய அத்தனை ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்கும், அம்சக்கட்டம் இருக்கும், கிரகங்கள் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்துருங்க. எங்கே டிகிரி இருக்குதுன்னு பாருங்கள். உயர்ந்த டிகிரி என்ன, அதில் ரொம்ப லோ டிகிரி என்ன, அதான் HD LD. சரிங்களா? ஏன்னா ஜாதகத்தில் கிரகத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பலன் சொல்கிறதில்ல, சேர்க்கையில் வச்சு சொல்லுவோம், லக்கணத்தை வச்சு சொல்லுவோம். உங்களுடைய அத்தனை வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிற அத்தனை விஷயமும் ஐடியிலையும் லோ டிகிரியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவசியமாக நீங்கள் எல்லாம் கற்றுக்க வந்திருக்கீங்க. ஏன்னா ஐயா எல்லாமே ராஜசேகர் ஐயா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் முதல்ல அதை நோட் பண்ணுங்கள். எது ஐடியா இருக்கோ அதை நீங்கள் அலட்சியம் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக. அதனால் நீங்கள் அதை அலட்சியம் பண்ண மாட்டீங்க, அதை நோக்கி பயணப்பட மாட்டீங்க. எது லோ டிகிரியாக இருக்கோ, அதாவது LD, அந்த டிகிரியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதை தேடியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதை தவிர்த்துருங்க. எது ஐடியா இருக்கோ அதை HD எடுத்துக்கங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானம் பண்ணி ஈஸியாக உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்புறமா உங்களுடைய லக்கணத்திலேருந்து 11ஆம் அதிபதியை எடுத்துக்கங்க. அதுதான் உங்களுடைய விஷயத்தில் பெஸ்ட்டாக லாபத்தை தர்றது மட்டும் இல்லைங்க, உபாசன தெய்வமாக வரக்கூடியது அதாக தான் இருக்கும். அதனால் அதை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை சக்தி அதிகமாகும். அதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த சங்கத்துக்குன்னு ஒரு விஷயம் நம்ம அண்ணனுக்காக ஒன்று, ராஜசேகர் ஐயாவுக்காக ஒன்று தருவோம். ஏன்னா எவ்வளோ ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், என்னென்னமோ ஏகம் பண்ணோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கலைங்க. வாழ்க்கையில் சிரமப்பட்டுகிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் மேல் நோக்கி போயிருந்த எத்தனையோ சாபங்கள் இருக்குது, கர்மாக்கள் இருக்குது, பாதிப்புகள் இருக்குது. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் யாகங்கள் பூஜைகள் செய்கிறதெல்லாம் கட்டாயமாக நன்மையாக தான் முடியுதுங்க. ஆனால் பொருளாதாரம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. என்னங்க இருக்காது? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஏன்னா இறைவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்து என்னை ஜோசியராக மாற்றிருக்கார். எதையாவது கொடுத்துட்டு போயிருந்தேங்க. நாளைக்கு நான் இறந்தால் நீங்கள் யாராவது கண்ணீர் விடணும். நான் என்னால் நல்லா இருக்கேன்ற விஷயம் வராமல் இந்த ஜோதிடரால் நம்ம இருக்கிற எல்லா ஜோதிடராலையும் அவங்க நல்லா இருக்காங்கன்ற விஷயம் வரணும். அதனால் ஒரு விஷயத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய நெட்லேயே போட்டுக்கலாங்க. இது யாருமே எங்கேயுமே இது வரைக்கும் எந்த ஜோதிட மேடையிலையும் நானும் தெரில, யாருக்கும் நான் இது வரைக்கும் பரிந்துரைக்கலைங்க. இதுதான் என்னுடைய ஹைலைட்டில் மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதுல கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னாங்க, ஒரு சாபம், பெண் சாபம், அந்த சாபம், இந்த எத்தனை சாபங்கள் வேணாலும் இருக்கட்டுங்க. ரிக் வேதத்தில் ரிக் அந்த யோக சாப விமோசனே நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். தினமும் உங்களுடைய அந்த இதை போட்டு தினம் விடுங்க. உங்கள் வீட்டில் ஆகட்டும், உங்களோட ஆஃபீஸில் ஆகட்டும், அது உங்களை வாழ வச்சிரும். அது என்னென்னா பிரம்மாண்டமான, ரொம்ப மறைக்கப்பட்ட, மக்களுக்கு தேவையான ஒரு மந்திரங்க. அவ்வளோதான். எப்படிங்க காயத்ரி மந்திரம் எப்படி சிறப்போ அப்படி ஒரு சிறப்பான விஷயத்தை அது தருதுங்க. அதனால் எல்லோரும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, தயவுசெய்து அதை ஓட விடுங்க. உங்கள் வீட்லேயும் நல்லாயிருக்கும், உங்களுடைய மன அமைதி கிடைக்கும், போராட்டம் குறையும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 108 நாள், 1008 நாள், 1,00,000 தடவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஒழிக்க விடுங்கள். காயத்ரி மந்திரம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லதை செய்ய ஆரம்பித்து உங்களுடைய நிலைமைகள் மாறி முன்னேற்றத்தை தந்துடுங்க.